வணக்கம். என்எஸ் விளாக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடுமையான வெயிலுங்க. வெயில் தாங்க முடியல. பயங்கர வெயில் அடிக்குது. சளி வேற பிடிச்சிக்குது. எல்லோரும் என் வீடியோ பார்க்குறீங்களா? மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்களும், புதுசாக தான் நான் சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். யாராக இருந்தாலும் பார்க்குற நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானி டச் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ்லாம் 1 by 1 வரும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கருத்துள்ள கதை தாங்க. என்னடா இவ போர் அடிக்க வைக்கிறாங்க. அதுங்க உண்மையாக நடந்த சம்பவம் தாங்க. ஒரு அம்மாவுக்கு 4 பசங்க. 4 பசங்களும் அந்த அம்மா ஒரே மாதிரி தான் நல்லா வளர்க்குறாங்க. அதாவது பாசங்கிறத அவங்க நல்லா கொட்டி கொட்டி வளர்க்குறாங்க. 2 குழந்தைக்கு நல்லா படிப்பு வருது. 2 பசங்களுக்கு படிப்பு வரலை. டியூஷன் வச்சு பார்க்குறாங்க, அடித்து பார்க்குறாங்க, உதச்சி பார்க்குறாங்க. 2 சப்ஜெக்ட் பாஸு, 2 சப்ஜெக்ட் ஃபெயிலுன்னு தான் அந்த பையன் வாங்கிட்டு வருது. மற்ற 2 பசங்க நல்லா டேலண்ட்டாக படிக்கிறாங்க. நல்லா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க. நல்லா காலேஜ் முடித்து கேம்பஸ் செலக்ட் ஆகி நல்ல ஒரு ஜாபுக்கு போயிடுறாங்க. இந்த பையன் மற்ற 2 பசங்க நல்லா வேலைக்கு போயிட்டாங்க. மற்ற 2 பசங்க டிப்ளமாவிலே அரியர் வச்சுட்டு படிப்பு வரலை. போமா, நான் படிக்கலை, எனக்கு வேறு எங்கேயாவது வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஏதோ கம்பெனிக்கு மெக்கானிக் வேலைக்கு 20 ரூபாய்க்கு மேலே தாண்ட மாட்டேங்குது சம்பளம். என்ன பண்ணுறது? படிப்பு இல்லையே. அந்த பசங்களுக்கும் அது நாலேஜுக்கு எட்டலை. இதை யார் தவறுன்னு சொல்கிறது? அம்மா அப்பா மேலே சொல்கிறதா, இல்லை அந்த பிள்ளைங்க மேலே சொல்கிறதா? விதியின் வழி, அவ்வளோதான். இந்த பசங்களுக்கு 2 பசங்களுக்கு விதி வழி விட்டுடுச்சு படிக்க முடியாத அளவுக்கு. அந்த மற்ற 2 பசங்களும் நல்லா படிச்சுட்டு நல்ல ஜாப்பில் இருக்காங்க. எல்லாம் கல்யாணம் ஆகிடுதுங்க. கல்யாணம் ஆகிடுது நல்ல இடத்துல. இந்த 2 பசங்களுக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. அந்த ஃபேமிலி எல்லாம் வெளியூரில் கஷ்டப்படுறாங்க. திரும்ப கிராமத்துக்கு வராங்க. ஃபெஸ்டிவல் டயத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா 2 பையனோட குழந்தைங்களும் மருமகள்கள்லாம் நல்லா பவுனில் செயின் போட்டுக்கிட்டு பந்தாவாக வராங்க. இந்த 2 பிள்ளைங்களோட பிள்ளைங்களும் சரி, ஒய்ஃபும் சரி, எல்லாம் விற்கிறத போட்டுட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க. அந்த மாமியாரே பாருங்கள், அந்த மருமகளை ஒரு மாதிரியாகவும், இந்த மருமகளை வேலை வாங்கிறதுலையும் சரி, வாமான்னு ஒரு அனுசரணையாக கூப்பிட்டு வேலையில் இல்லாத மருமகளை கூப்பிட்டு வேலை வாங்குகிறாங்க. நல்லா வேலைக்கு போகிற மருமக அப்படி ஊட்டி அடிச்சுட்டு சாப்பிட்டு அழகாக உட்காந்துக்குது. இதெல்லாம் இயற்கையாக நடக்குதுங்க. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. விதி வெளியதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வறுமையில் வாடுறவங்களுக்கு கடைசி வரைக்கும் கடவுள் வறுமையிலே தான் விடுறார். ஏன்? நல்ல மனசு உள்ள பசங்களாக இருந்தால் நம்ம தம்பிங்க கஷ்டப்படுறாங்க, நம்மளால் கொஞ்சம் கொடுத்து உதவலாம். ஆனால் உதவணும்னு முடிவு பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம், கடைசி வரைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு நட செஞ்சால் தொடர்ந்து செய்யணும், நம்ம குடும்பத்தை தான் நமக்கு பார்க்க சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சாடையை விட்டுறது. சரியாக செய்ய மாட்டாங்க. அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு தாட்டு வரும், நம்மக்கிட்ட வசதி இல்லை, நம்மளால் பவுனு பணம் அதிகமாக வச்சில்ல அப்படிங்கிற ஒரு தாட்டு அந்த பிள்ளைங்களுக்கு வரும். அம்மாவே நம்மளை கொஞ்சம் வித்தியாசமாக நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு மருமகளுக்கும் சரி, மகனுக்கும் சரி தாழ்வு மனப்பான்மை வரும். அந்த மாதிரி பெற்றவங்களும் நினைக்கக்கூடாது, குழந்தைங்களும் நினைக்கக்கூடாது. சாதாரணமாக கூட அவங்க அது வேலைக்கு போகிறதுனால அது சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு ஒரு பயத்தில், அச்சத்தில்
இந்த மருமக கூப்பிட்டா செய்வா. இப்போ யார்கிட்ட நம்மளே ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்லியாக பழகுறோம் 2 பேர்கிட்ட. ஒருத்தவங்க வந்து ஜென்டலாக நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க டீசெண்டாக அப்படியே ஒதுங்கிடுவாங்க. அப்போ ஒதுங்குறவங்கள போய் நம்ம வந்து ஹெல்ப் கேட்க முடியுமா? பண்ணுறவங்கள தானே ஹெல்ப் கேட்க முடியும். அந்த மாதிரி தானே தவிர அதை வந்து நம்ம ஒய்ஃபை வேலை வாங்குகிறாங்க அப்படின்னு, அம்மா வேலை வாங்குகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு தாட் அங்கே உருவாகும். ஆனால் அவங்க யதார்த்தமாக தான் இருக்காங்க. அதெல்லாம் புரிதல் வேண்டும், புரிதல் இல்லை. உலகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யுது. அதை வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அதை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட கொண்டு போகிறதுக்கு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க. எல்லார் வீட்லேயும் இருக்க தான் செய்யுதுங்க, எல்லார் வீட்லேயும் இருக்குது. எதுவும் பண்ண முடியலை, அதுதான் உண்மை. சொன்னோம்னா நம்ம வந்து விரோதியாகிடுறோம், நாம் விரோதியாகிடுறோம் சொன்னாக்கா. அதனால் சொல்லவும் முடியல. அதுமாரி எல்லாருமே வந்து அந்த ஏற்றத்தாழ்வோடு இருக்க தான் செய்கிறாங்க. நிறைய இடத்துல இருக்குது. ஒரு ஃபேமிலியிலே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இருக்கப்பட்ட பையன் வந்து இல்லாத தம்பிக்கோ தங்கைக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ யார் வந்து கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்கலாம், அண்ணனும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லா இருக்கலாம்னு நினச்சி அந்த ஹெல்ப் மைண்டு, அதாவது அவங்க செய்யணும்னு நினச்சா கூட அவங்க ஒய்ஃபை விட மாட்டாங்க. ஒய்ஃப் செய்யணும்னு சொன்னால் கூட அண்ணன் விட மாட்டார் சமயத்தில். நிறைய இடத்துல அப்படி தாங்க இருக்குது. செய்யணும்னு நினைக்கும் போது செய்யறதுக்கு மனசு வரலை இருக்கும், ஆனால் மனசு வரலை. அந்த மனசு தாங்க எல்லாருக்குமே. மனசுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு, நல்லதுக்கு கட்டுப்பட்டு, இலக்க குணத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டு அந்த மனசு இருந்துச்சுன்னா செய்யலாம். அந்த செய்கிற பக்குவம் யாருக்குமே இல்லை. இப்போ பாருங்களேன், நாட்டிலே பாருங்களேன், நிறைய பேர்கிட்ட அரசியல்வாதிகிட்டையும் சரி, பெரிய பெரிய நட்சத்திரங்கள்கிட்டையும் சரி, நிறைய பணங்கள் இருக்குது. ஏழை மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கல்விக்கு கூட தாராளமாக படிக்க வைக்கலாம். ஒவ்வொரு பணக்காரங்களும் ஒரு அவங்க பக்கத்திலே தெருவாசிகளை ஒரு குழந்தைக்கு ஒரு 3 பேர் உள்ள இடத்துல ஒரு பிள்ளைக்கு நான் படிக்க வைக்கிற செலவை நான் பார்த்துக்கிறேம்மா, மற்ற 2 பசங்களை பார்த்துங்கன்னு சொல்லிவிட்டு மாதம் இவ்வளோ பணம் கொடுத்து உதவுனா அது பெரிய கடவுளே செய்கிற மாதிரி அவங்களுக்கு கருணையாக தெரியும். ஆனால் அந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் இருக்காங்க, சில பேர் இருக்காங்க. எல்லாரும் அந்த மாதிரி மாறணும். அந்த மாதிரி மாறினா கஷ்டங்கிறது ஒன்று நாட்டில் குறைஞ்சிட்டே வரும். எல்லோரும் நல்லா இருக்கலாம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னா நல்ல மனசு வேணும். நல்ல மனசு யாரார்கிட்ட இருக்கோ அவங்களாம் நல்லா இருப்பாங்க. அதாவது ஏற்றத்தாழ்வு இல்லாமல், மனசில் ஒரு வஞ்ச புகழ்ச்சி இல்லாமல், கெடுதல் நினைக்காம, நல்ல தாராளமான கொடுத்து உதவுற நல்ல எதக்க குணம் உள்ள மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து நல்லா இருப்பாங்க. இந்த கெடுதல் செய்கிறவங்க அவங்களுக்கு திருப்பி ரிப்பீட் ஆகும். கெடுதல் செய்யணும், நம்ம வீட்டுக்கும் 3வது வீட்டில் நம்மளை வந்து பழி சொல்ல ஆளாக்குனாங்க, அவங்களுக்கு ஒரு கெடுதல் நினைக்கணும், கெடுதல் நடக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்து ஆக வந்துருச்சா, நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், நடக்கும்னு நினச்சா நடந்துருச்சு. அந்த மாதிரி எண்ணங்கள் வேண்டாம். நம்ம வந்து எதிரிக்கு கூட அந்த துன்பங்கள் வரக்கூடாது. நமக்கு வந்துட்டால் பரவாயில்ல, நம்ம தாங்கிக்கிட்டோம், அவங்களால தாங்கிக்க முடியாது, கடவுளே அதெல்லாம் நடக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். கெடுதல் செய்கிறவங்க அந்த மாதிரி எண்ணம் நினைக்க மாட்டாங்க. கெடுதல் செய்யாதவங்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் வரும். அதனால் தயவு செஞ்சு யாரும் கெடுதலாக நினைக்காதீங்க. நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் விட்டு கொடுக்கும் மனப்பக்குவமாக உள்ளவங்க என்றைக்குமே நல்லா இருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு ஃபேமிலியிலும் ஒவ்வொருத்தர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு கூட பிறந்த வசதியாக உள்ள பசங்க ஹெல்ப் பண்ணாக்கா, அவங்க ஒரு பிள்ளைங்களுக்கு படிக்க வச்சாலோ, இல்லை கல்யாணம் பண்ணி கொடுக்குற பிள்ளைங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செஞ்சாலோ அதுவே பெரிய ஹெல்ப்பாக இருக்குங்க. நன்றி உணர்வோடு இருப்பாங்க. மனசுக்கும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் ஹெல்ப் மைண்டோடு இருங்க, சந்தோஷமாக வாழுங்க, யாரையும் சங்கடப்படுத்தாமல் நல்ல விதமாக எல்லாருமே இருக்கலாம்.
அதுதாங்க வேண்டும். உலகத்தில் ஒற்றுமையும் நேர்மையும் நியாயமும் நீதியும் இருந்ததுன்னு வச்சுங்களேன், எல்லாமே. இப்போ அது கிடையாது. எதிரிக்கு எதிரி, கொலைக்கு கொலை, வெட்டுக்கு வெட்டுன்னு அப்படி நிற்கிறாங்க இப்போது. அந்த மாதிரிலாம் நின்னாக்கா வன்முறை தாங்க அதிகமாக பெருகும். வன்முறை குறையணுன்னா விட்டு கொடுத்து போகணும். எதிரி நம்மளை தாக்கிட்டாங்க, திருப்பி நம்மளை எப்போ அவங்கள தாக்கலாங்கிற ஒரு அந்த பழி வாங்குகிற எண்ணத்தோடு இருக்கவே கூடாது. நாட்டில் நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவுங்க. ஏதோ உங்களால் ஒரு சிறிய தொகை கொடுத்து ஒரு குழந்தைக்கு படிக்க வைக்கவோ, ஒரு நோட்டு புக்கு வாங்கவோ கொடுத்தீங்கன்னா அது உங்கள் பிள்ளைங்களுக்கும் புண்ணியமாக போகும், உங்களுக்கும் புண்ணியமாக போகும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.